2026ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பா எனக்கு என் பேரில் இத்தனை வருஷமும் பொழைச்சேன் ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சொந்தமாக ஒரு வீடை வாங்கி உட்காந்துருக்கேன், என் பேரில் வாங்கி கெத்தாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற நிலையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறப்போ மேசராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணம், எனக்கு ஒரு ஏரோப்ளைனில் ஏறி ஒரு நாளாவது ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கான அத்தனை கொடுப்பனையும் உண்டு. அதாவது முயற்சி எடுத்தாலும் இந்த டைம் பீரியடில் எதுவுமே தோல்வியாகாது, ஒரு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. எல்லாம் பிளானிங்காகவே வச்சுட்ருக்கேன், எப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்கன்னா 2026 இவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்துக்களாக எனக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு கிடைக்கல, எங்களோட அங்காளி பங்காளி கூட பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் மாறி இப்போ இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. எப்பயுமே வேகமாக எல்லா விஷயமும் அவசரமாக முடிவுகள் எடுப்பாங்க. அந்த அவசர முடிவுன்றதை நிதான முடிவோடு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது இந்த விஷயத்தில் இவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்.